போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் இன்பத்தமிழ் அப்படின்ற பாடம் பார்த்தோம். இப்போ தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் பார்க்கலாம். பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வழி பார்த்துடலாம். தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பேர் துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பேரும் இருக்குது. இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம், உலகியல் 100, மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், இந்த மாதிரி பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. சரி, இவர் இதழ்களும் நடத்தியிருக்கிறாரு. என்னென்ன இதழ்கள்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த 3 இதழ்களை நடத்தியிருக்கிறாரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாடல், இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு அப்படின்ற ஒரு நூலில் தான் இருக்குது. இந்த கனிச்சாறு அப்படின்ற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த தமிழ் கும்மி பாடல் அப்படின்றது ஒரு தமிழ் உணர்வு நிறைந்த பாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். தமிழ் கும்மி. கும்மி அப்படின்னா பெண்கள் கூட்டமாக கும்மி அடித்து பாடும் பாட்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த கும்மி பாட்டில் நம்ம தமிழ் மொழியை போற்றி பாடியிருக்கிறதா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் குறிப்பிட்டிருக்கார். சரி, இந்த பாடலை பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. செந்தமிழோட இசை 8 திக்கிலும் பரவும்படி கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பல 100 யுகங்கள் கண்டது நம்ம தமிழ் மொழி, ஊற்றனும் நூல் பல்வேறு வகையான நூல்களை கொண்டது நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கு பல்வேறு வகையான கடல் கோள்களுக்கும் அழியாமல் நின்றது நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், பொய்களை அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அப்படின்னா உள்ளத்தின் அறியாமையை அறுக்கிறது. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மெய்களை புகட்டும், அறம் மேன்மை கிட்டும், அறத்தில் மேன்மை கிட்டும், இந்த மேதினி என்றால் உலகம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வழி காட்டிருக்கும் நம் தமிழ் மொழி அப்படின்னு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கிறாரு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. வாணிதாசன் அப்படின்றவரோட ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். மதிப்பீடு பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம் சுருங்கி விட்டது. செந்தமிழ் எனும் நூலை பிரிக்க செம்மை கூட்டல் தமிழ், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்க்க பாட்டிருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை, 8 10 இந்த 2 எண்களில் மட்டும் வல்லினம் மிகும். தமிழ் கும்மி அப்படின்ற பாடம் பார்த்தாச்சு. அடுத்த படத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.